ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஐஸ்கிரீம் மாதிரியே நல்ல ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கிற ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லிட்டில் ஃபிட்டஸ் கார்டன். இதோட பேர் பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யா. இது ஐஸ்கிரீம் கொய்யா, பிங்க் டைமண்ட் கொய்யா, இந்த மாதிரி நிறைய பேரில் இது அழைக்கப்படுது. இது வெளியில் என்னதான் பார்க்க நார்மலான கொய்யாப்பழம் மாதிரி இருந்தாலும் மற்ற கொய்யா ரகங்களை விட இதோட ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். மற்ற கொய்யா ரகங்களை விட இந்த ஜப்பான் கொய்யா பழத்தில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அல்சர் இருக்கவங்க கூட இந்த பழத்தை சாப்பிடலாம். நாங்கள் இந்த ஜப்பான் கொய்யா நல்லா ஃபுல்லாக பழுக்கிறதுக்கு முன்னாடியே பொரிச்சிட்டோம். இது நல்லா பழுத்து வரும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இது செங்காயாக சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டாக தான் இருந்தது. இது ஒரு நல்ல காம்பேக்டான டோரஃப் வெரைட்டின்றனால இது நம்ம பாட்லேயே வளர்க்கலாம். இந்த பழத்தை வச்சு ஸ்மூத்தி, மில்க் ஷேக், சார்பட் இந்த மாதிரி நிறைய விதமான டெசர்ட் செய்கிறாங்க. ஆனால் இது சும்மா சாப்பிட்டே ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கனால நாங்கள் இது சும்மாவே சாப்பிட்றோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும், ப்ராசஸ்டு சுகர் இல்லாமல். இந்த ஜப்பான் கொய்யா பழத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரேரான எக்ஸோட்டிக் கோவா வெரைட்டி. இது நார்மலான மார்க்கெட்டில் அவ்வளோ கிடைக்காது. நீங்கள் இந்த ஜப்பான் கொய்யா பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிட்டில் பிரின்சஸ் கார்டனுக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த அணில் தான். இந்த அணில் சின்னதாக இருக்கும் போதே கூட்டிலேருந்து கீழே இறங்கி வந்துடுச்சு. இந்த அணிலோட ஃபேமிலி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு நாங்கள் ஜாக்குன்னு பேர் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம லிட்டில் பிரின்சஸ் கார்டன்லேயே இதை விட்டுலான்னு இருக்கோம். ஜாக் ரொம்ப சின்னதாக இருக்கனால இவனுக்கு நாங்கள் சிரிஞ்சிட்டு தான் பால் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டே பால் கொடுக்கும்போது அவன் சரியாக குடிக்கல. ஆனால் 2வது நாள்லேருந்து அவனே பிடுங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜாக்கை லிட்டில் பிரின்சஸ் கார்டனுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி இவன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அது என்னன்னா, இருக்கிற பழத்தை 5ஆக பிரிச்சுக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் இருக்க 4 பேருக்கும் 4 பங்கு வச்சுட்டு மீதி இருக்க ஒரு பங்கு நீ எடுத்துக்கோ, 5ஆக போட்டுடலான்னு சொல்லி இவங்க கூட அக்ரிமெண்ட் போடணும். ஆல்ரெடி இவன் இனத்தை சார்ந்தவங்க எங்கள் மாங்காமரத்தில் ஓவராக அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க கூட இந்த டீலிங் போட்டிருக்கோம். ஆனால் இந்த டீலிங் இவனுக்கு புரியுமா என்னமோ தெரியல. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஜப்பான் கொய்யா வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்ககிட்ட இந்த ஜப்பான் கொய்யாவோட நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த பிளான்ஸ் வேணும்னாலும் இல்லை இதே மாதிரியான எக்ஸோட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேட்டலாக் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.